இந்த 1/2 லிட்டர்ல இருந்து ஒரு 100 மில்லி அளவு நீ வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கேரளாவில ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் ஆயில ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய வீடியோல ஹேர் ஆயிலும் ஹேர் டே சொல்லி கொடுத்த பாட்டி தான் இதை சொல்லி கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரியான ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வந்து நான் போட்டிருக்கேன். பட் அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து சொன்னாங்க, நீங்க வந்து இந்த முறையில ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்போதான் நல்ல ஃபுல்லா எஃபெக்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவங்க வந்து செய்முறையை சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க அந்த கேரளா ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் அவங்க சொன்னாங்க, அதையும் நான் கடைசியில சொல்றேன் உங்களுக்கு. இந்த கேரளா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் அவங்க சேர்க்க சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லான எஃபெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு அதோட பயன்கள் வந்து முழுசாவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் வந்து இப்ப 1/2 லிட்டர் வச்சு நான் வந்து செய்து காமிக்க போறேன். நீங்க வந்து நிறைய செய்து வச்சுக்கணும், 1 லிட்டர் அந்த மாதிரினா நான் போட போற பொருட்களை வந்து அதை அப்படியே டபுள் ஆக்கி போட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு ஹேர் ஆயில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களை வந்து நீங்க டபுளா செஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. முடியல அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஹேர் ஆயில் இருக்கோ, என்ன தேங்காய் எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இரும்பு கடாயில தான் இதை கண்டிப்பா செய்யணுங்க. நிறைய பேர் வந்து இரும்பு கடாய் வீட்டுல இல்லங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணுல செய்யறாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அதோட முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்காது. சோ நீங்க வந்து இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்றதுக்கு நல்ல இரும்பு கடாய் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத பாக்கலாம். இப்போ இரும்பு கடாயில நம்ம 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை நான் ஊத்திடுறேன். நான் வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே இந்த கடாயை வந்து நான் வச்சிருக்கேன். இது முன்னாடி வந்து முறுக்கு சுடா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பழசானதுனால நான் இப்ப ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காகவே இதை வந்து நான் வச்சிருக்கேன். பாருங்க, நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை வந்து ஃபுல்லா ஊத்திட்டேன். இந்த 1/2 லிட்டர்ல இருந்து ஒரு 100 மில்லி அளவு நீ வந்து எண்ணெய் எடுத்து வச்சிருங்க. நான் மறந்துட்டேன், அதனால இப்ப எடுக்கிறேன். ஒரு 100 மில்லி அளவு நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபுல்லா சிம்ல வச்சிருங்க. நம்ம சில ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டியிருக்கு, அதை செய்யற வரைக்கும் இது வந்து சிம்லயே இருக்கட்டும். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த கேரளா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 3 பொருள் தான் எடுத்திருக்கேங்க. முதல் பொருள் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலைய நல்லா அலசிட்டு ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் அளவு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கப்பு ஃபுல்லா நான் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கப்பு சைஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கரெக்டான அளவுல சேர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்ப ஃபுல்லா நான் வந்து இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்போ அதே கப்ல மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. காம்பெல்லாம் இருந்தா பரவாயில்ல, நம்ம அரைக்கதான் போறோம், அதனால நான் வந்து காம்போட சேர்த்துக்கிறேன். நான் அலசிட்டு நான் கவர்ல எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கருவேப்பிலை எவ்வளவு எடுத்தோமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். 2 இலை சேர்த்திருக்கோம், நம்ம நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. அடுத்த வந்து முக்கியமான இலை வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இலைங்க. இந்த முருங்கைக்கீரை இலையையும் நம்ம இதுல வந்து சேர்த்து போட்டுலாம். காம்பெல்லாம் இருந்தா பரவாயில்ல, 1-2 நீங்க பிச்சு போடுங்க. இதையும் நான் அலசிட்டு நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபேன் காத்துல வெயில்ல காய வச்சிடாதீங்க, ரொம்ப காஞ்சு போயிடும். எல்லாத்தையுமே நம்ம வந்து சம அளவுல தான் எடுத்துக்கணுங்க. நம்ம சேர்க்க போற அந்த 3 இலைகளுமே நம்மளுடைய ஹேர் growth ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி முடி வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இப்ப வந்து நம்மளுக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, நரமுடி வருதுன்னு கவலைப்பட்டு இருக்கோம். ஆனா இந்த ஹேர் ஆயில நம்ம வந்து ஆரம்பத்திலேயே யூஸ் பண்ணிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நரைமுடியே வராதுங்க. அதாவது நரைமுடி வந்து வராதுன்னு சொல்லல, நம்மளுக்கு 45 வயசுல வந்து நரைமுடி பாத்தீங்கன்னா 60 வயசு வரும்போது தான் எட்டி பார்க்கும். அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட், நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஹேர் ஆயில். நம்ம தான் வந்து அதை பண்ணல, நம்மளுடைய குழந்தைங்களுக்காவது இதை சொல்லிக் கொடுங்க. நீங்க வீட்டுல வந்து செஞ்சு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. குழந்தைங்க இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து வச்சுட்டு வெளியில எல்லாம் போக மாட்டாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க வந்து வாரத்துல ஒரு நாள் தலை குளிப்பாங்க இல்லையா, வாரத்துல 1 நாளோ 2 நாளோ குழந்தைங்க தலை குளிக்கும் போது இந்த ஹேர் ஆயில வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுடுங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஆயில ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்ம அதை யூஸ் பண்றது அப்படிங்கறதே அந்த பாட்டி சொன்னாங்க. அதையும் நான் வந்து இப்ப வீடியோல சொல்றேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். 3 இலை தாங்க. இந்த 3 இலையை வச்சுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ வந்து முருங்கைக்கீரையும் அதே அளவு எடுத்திருக்கேன். நான் 3மே சம அளவுல எடுத்துக்கணும். நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த பெரிய கப்பா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 1/2 லிட்டர் என்ன சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இலைகள் இருக்கணும். இப்ப 3 இலைகளுமே இருக்கு. இப்ப யூஸ்வலா வந்து நம்ம வந்து இதை வந்து தண்ணி ஊத்தி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாம அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹேர் ஆயில் இருக்குல்ல தேங்காய் எண்ணெய், அதை வந்து நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் சுத்தமா ஊத்தக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரையே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வரும், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இப்ப முருங்கைக்கீரை கசங்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஈரப்பதம் இருக்கும் பாருங்க. அப்படி கசக்கும் போது பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஈரமாகுது பாருங்க, அந்த மாதிரி ஈரமாகும். சோ நீங்க மேலும் தண்ணி ஊற்றுறப்ப எண்ணெய் போடும்போது ரொம்ப சரசரன்னு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் நம்ம செய்து முடிக்கிறதுக்கு. அதோட தன்மையும் குறைஞ்சிருமா. அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஊத்த போற அந்த 1/2 லிட்டர் எண்ணெயில வந்து ஒரு 100 ml எண்ணெய் வந்து எடுத்து வச்சு இதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த மாதிரி அரைக்கிறது அப்படின்றத அரைச்சிட்டு வந்து நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. மைய அரைக்கணும்னு அவசியம் இல்ல, இது 1-2 அரைச்சா போதும்.
பாருங்க தண்ணி எல்லாம் ஊத்தவே இல்லை. நம்ம அந்த எண்ணெய் அந்த முருங்கைக்கீரையில தண்ணி வரும் இல்லையா, அதை வச்சுதான் நம்ம அரைச்சிருக்கோம். இவ்வளவுதான், இதுதான் பதம் நம்ம அரைச்சு எடுக்கிறது. இங்க பாருங்க, தண்ணியே வரக்கூடாது, புளிஞ்சாலுமே தண்ணி வரக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம எண்ணெயில எப்படி போடுறது அப்படின்றத பாக்கலாம். இப்ப சிம்ல நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, கொஞ்சம் இப்படி பெருசா வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு, நல்லா வந்து நுர பிரிஞ்சு வருது பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரணும். இப்ப வந்து கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம அரைச்சதை வந்து இதுல சேர்த்தரலாம். பாருங்க நுர வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்ப வந்து நம்ம சேர்த்தரலாம். நம்ம தண்ணி ஊத்தலனாலுமே உங்களுக்கு பாருங்க அப்படி பொரிங்கிற சத்தம் கேக்குது பாருங்க. ஃபுல்லா எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். இப்ப போட்டோன்னே நீங்க வந்து சிம்ல வச்சிருங்க. ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா சீக்கிரமே அது வெந்து கருகருன்னு ஆயிடும். உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது. இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை எல்லாம் பொரியணும், இந்த எண்ணெயில வந்து நல்லா பொரியணும். ஆனா கருகிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து இந்த இதை போட்டதுக்கு அப்புறம் கரெக்டான டைம், அது எந்த அளவு எண்ணெயா இருந்தாலும் சரி, நீங்க 1/2 லிட்டர் காய்ச்சினாலும் சரி, 1 லிட்டர் காய்ச்சினாலும் சரி, 2 லிட்டர் காய்ச்சினாலும் சரி, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, சாரி எண்ணெய் அப்படி நுர கட்டி வருது இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம போட்டோம். போட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு போட்டுட்டு நீங்க சிம்ல வச்சுட்டு வந்து விட்டுறணும். லைட்டா கிளறி விட்டு கொஞ்சம் அப்பப்ப வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்க கொஞ்சமா பொருட்களை சேர்த்தீங்கன்னா பலன் கிடைக்காது. நம்ம சேர்க்கிற கருவேப்பிலையா இருந்தாலும் சரி, மருதாணி, முருங்கைக்கீரை, அந்த 3 இலைகளுமே நம்மளுடைய முடிய வந்து நல்லா வந்து கருகருன்னு வளர்க்கும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த ஸ்கேல்ப் வந்து நரிஷ்மெண்ட் பண்ணி நல்லா முடிய வந்து குட்டி குட்டி முடிகள் வர்றது நீங்களே பாப்பீங்க. நீங்க ஒரு மாசம் விடாம தடவி பாருங்க, டெய்லியுமே தடவி பாருங்க. டெய்லியுமே உங்களுக்கு தலை குளிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க டெய்லியுமே எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. முடி வந்து எண்ணெய் வைக்கிறதுனால வந்து முடி வீணா போயிடும். நீங்க நிறைய பேர் நீங்க வந்து முடி லாங்கா இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்றது எல்லாமே நான் ஆயில் பாத் எடுத்தேன்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான ஆயிலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆயில் பாத் எடுக்கணும் அப்படின்வாங்க. பட் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து சூப்பரான இன்கிரிடியன்ட் எல்லாம் போட்டு காய்ச்சி நம்ம செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆயிலோட ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். பாருங்க எண்ணெயோட கலர் பாருங்க, அப்படியே பச்சையா இருக்கும். உங்களுக்கு எண்ணெயே கிடைக்கல அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப எண்ணெய் இது வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த சொடசொடப்பெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துல ஆயிடும். இது எந்த விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்டும் இதுல நம்ம சேர்க்கல. நம்ம சேர்த்திருக்கிறது எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். சோ பயப்படாம இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாமளே ப்ரிப்பேர் பண்ணி வெறும் நேச்சுரல் பொருட்களை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து ரிசல்ட் கண்டிப்பா தெரியுங்க. இதுக்கு கண்ட கெமிக்கல் ஹேர் ஆயில் எல்லாம் நம்ம வாங்கணும். அதனால இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 70 வயசு பாட்டி சொன்னதுதாங்க இது. நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க பொரியறதெல்லாம் லைட்டா வந்து நின்றுச்சு. எண்ணெய் லைட்டா வந்து பாருங்க அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க, கரும் பச்சை நிறமா வருது. பாருங்க சொரசரப்பு எல்லாமே மோஸ்ட்லி வந்து அடங்கிருச்சு. நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு துணி போட்டு, வெள்ளை துணியா உங்ககிட்ட என்ன துணி இருக்கோ போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நைட்டு பூரா வந்து அப்படியே இரும்பு கடாயிலே இருக்கட்டும் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிச்சு வேற பாத்திரத்துல வேற பாட்டில்ல அந்த மாதிரி வடிச்சுட்டு அதையும் ஒரு 2-3 நாள் வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க. அப்ப வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சன்லைட்ல படும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அந்த ஆயில். சூப்பரான நேச்சுரலான ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்கு ஆயில், எப்படி எவ்வளவு அளவு திக்னஸ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திறந்தே இருக்கட்டும், மூடிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே நான் மூடி வச்சுட்டேன். நைட்டு பூரா இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு 5 hours 6 hours வச்சீங்கன்னா கூட போதும் பகலா இருந்தா. இப்ப பாருங்க நமக்கு சூப்பரான கேரளாக் ஹேர் ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதை வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்திருக்கோம். இது வந்து நமக்கு வடிகட்டினா எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் 2-3 நாள் நீங்க வந்து நல்லா வெயில்ல வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் ஆனாலும் நமக்கு ஹேர் ஆயில் வந்து ஸ்மெல் வராது, கெட்ட ஸ்மெல் வராது. இப்ப நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். நான் ஃபனலும் வடிகட்டியும் வச்சு நான் வடிகட்டுறேன். உங்ககிட்ட வடிகட்டி இல்லைன்னா நைஸான துணி வச்சு நீங்க வடிகட்டிக்கோங்க. நீங்க நல்லா இந்த மாதிரி நீங்க அழுத்தி விட உங்களுக்கு வந்து கீழே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஆயில் மட்டுமே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்க அழுத்த உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க அப்படியே வந்து ஃபனல் மேல அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொட்டு சொட்டா ஆயில் வந்து இறங்க ஆரம்பிக்கும். பாருங்க
இதை நீங்க நைட்டு பூரா அப்படியே வச்சிடலாம். வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லாவே இந்த பாட்டில்ல கலெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளவு ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ஃபுல்லாவே வந்து சுட்டிருச்சு. நைட்டு பூரா நான் அப்படியே வச்சுட்டேன். என்னால அழுத்தி எழுத்தி ரொம்ப செய்ய முடியலன்ட்டு. இப்ப பாருங்க ஃபுல்லா வந்து கசடு எல்லாமே கிடைச்சிருச்சு. பாருங்க கசடு ஃபுல்லா இருக்கு. இதை நீங்க வேஸ்ட் பண்ணாம தலையில ஒரு 2-3 வாட்டி நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட தலையில 2-3 வாட்டி நீங்க நல்லா தடவிட்டு ஊற வச்சுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுல ஆயில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்மளுக்கு எவ்வளவு எண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்க. ஆரம்பத்துல நம்ம வந்து இந்த பாட்டில் இவ்வளவு தூரத்துக்கு ஊத்தணும். ஒரு 75 ml கிட்டக்க வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். அதுபடி நமக்கு ஃபுல்லா வந்து ஆயிலோட பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹேர் ஆயில எப்படி வந்து நான் வந்து தடவுறது அப்படிங்கறத சொல்றேன். இந்த ஆயில வந்து ஒரு சின்ன பவுல்ல வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி, டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு ஆயில் திக்கா இருக்குன்னு. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. ஆயில் கலர் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. டார்க் கிரீனா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை வந்து நீங்க வந்து ஸ்டவ் மேல வந்து நல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருங்க. தண்ணி வச்சுட்டு இதை டபுள் பாயில் மெத்தட்ல இந்த ஆயில சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிட்டு நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. தலையை கொண்டை போட்டுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க வீட்டுல என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்து செம்மையா இருக்குங்க. ஹேர் growth அமேசிங்கா இருக்கும். நீங்க ரெகுலராவும் இந்த ஆயில வந்து டெய்லியுமே தலைக்கு நீங்க தேய்ச்சிட்டு வரலாம். ஆயில் தலையில வைக்க முடியாது, உங்களுக்கு வைக்க பிடிக்காது அப்படின்றவங்க தான் இந்த மாதிரி நீங்க வாரத்துல 1 நாளோ 2 நாளோ ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா நீங்க நான் அப்படியே வெது எண்ணெய் வந்து டெய்லியுமே காலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா சீவிக்கலாம். ரெடி பண்ணிட்டோம். அந்த ஹேர் ஆயில நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ரெடி பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அட்லீஸ்ட் 1 month ஆவது யூஸ் பண்ணுங்க. 1 month யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. செம்பாவின் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.